நாடாளுமன்ற தலைவர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல பெருந்தலைவர் காமராஜர பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வயதான காலத்துல தூங்க கஷ்டப்பட்டு குளிர்சாதன பெட்டி இல்லாம கலைஞர் கருணாநிதி அவர்கள் குளிர்சாதன பெட்டி அதாவது ஏசி வந்து ரெடி பண்ணி குடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாகும்போது அவருக்கு ஒரு சின்ன பெட்ல அவருக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வேற அவரோட பேங்க் பேலன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாரி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். அவரோட ஆட்சி எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆட்சியா இருந்து ஜனநாயக நாட்டுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் இன்னைக்கு இல்லங்கிறதுக்காக வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தாய் சிவகாமி அம்மாள் இறந்தப்ப கூட அவர் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடல. ஆனா கள்ளச்சாராயத்துக்கு வந்து கள்ளச்சாராயம் காய்க்கிறத பார்த்து வந்து அப்படி கண்ணீர் வடிச்சாரு. திமுக கள்ளச்சாராயம் காய்க்கிறத பத்தி அவ்ளோ கண்ணீர் வடிச்சாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் ஜனநாயகத்த வந்து நேசிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து அவர் இல்லங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. அவர் இருக்கும்போது அவருடைய இளம் வயதில் அவரோட பணியாற்றியவர்கள் வந்து என்னுடைய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவரோட பேர பிள்ளைகள் நெறைய இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து அவர பத்திலாம் தப்பாலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. என்னோட தாத்தாவ பத்தி நீங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாரி பேசுறாரு. உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள பிடிக்குமா? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னலமற்ற தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.